ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 டேஸ் எடுத்த வீடியோஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேயே குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தாச்சு. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேலண்ட் ஷோ நடக்க போகுது. ஸோ அதில் வந்து சுதீக்ஷாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வேலை எதுவும் இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு சும்மா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பேக்யார்டில் வந்து இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து கார்டன் டூர் போடும்போது நான் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி. இது இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் பறித்து வைக்கலை. இப்போது கொஞ்சம் முளைச்சிருக்கு. இதை பறித்தோன்னா இன்னும் நல்லா இலை வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதை பறித்து வைக்கணும் ஒரு நாள். ஸோ இது முடிச்சுட்டு இப்போ போய் சமையல் வேலை ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேயே போய் சாப்பிட போகிறாங்க. அங்கே வந்து அவுட்டிங் வெளியில் போகிறாங்க, லஞ்சுக்கு வெளியில் போகிறாங்க. ஸோ பாப்பாவும் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க. ஸோ நானும் கீதிகாவும் தான் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே இப்போ போகணும். டேலண்ட் ஷோக்காக நானும் கீதிகாவும் கிளம்பி போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே செடி ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். அந்த வாழை மரம் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக பெரிய பெரிய லீஃப் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் தான் வச்சோம். ஸோ அதனால் குட்டி மரமாகவே இருந்தது. பட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போவே இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்லலாம் வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக வந்துடும். ஸோ நமக்கு வாழை இலை விருந்தெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுதீக்ஷாவோட ஸ்கூலுக்கு வந்துட்டோம். உங்கள் ஆடிட்டோரியத்தில் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களாம் வந்து டேலண்ட் ஷோ நடந்துகிட்டு இருந்தது. ஸோ சுதீக்ஷாவோட ப்ரோக்ராம் வந்து இன்னும் டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து செகண்ட் ப்ரோக்ராமு. ஸோ அதனால் நான் வந்து மற்ற ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க குழந்தைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேலண்ட்டெல்லாம் வந்து அதில் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸு, நிறைய சிங் பண்ணாங்க, நிறைய ப்ளே பண்ணாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. டைம் வந்து 11 இல்லை, ஓகே, 10:30 ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி ஹஸ்பண்டும் ஆஃபீஸில் சாப்பிட்டாங்க. ஆஃபீஸில் வந்து லஞ்ச் போகிறாங்க. சுதீக்ஷாவும் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டதுனால நாங்கள் எதுவுமே சமைக்கவே இல்லை. ஸோ கீதிகா எந்திரிச்சோன்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எக்கு மட்டும் போட்டு ப்ரெட்டு போட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. குழந்தைங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. சுதீக்ஷா, அப்புறம் வந்து சுதீக்ஷாவோட ஃப்ரெண்டு ஈஷா, அப்புறமா வந்து சாந்தினி, 3 பேரும் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து சிம்பிளாக இதை போட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா வந்து அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்றைக்கி பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஈவினிங் தான் வந்ததுக்கப்புறம், சுதீக்ஷா வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தோம், எல்லா வேலையும் முடித்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பெருசாக வேலை இல்லை. இன்றைக்கி வந்து ரெஸ்ட் டே தான் எனக்கு. இது ஜஸ்ட்டு நார்மலாக பண்ணுற ஆம்லேட் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோவும் போட்டிருக்கேன், ஆனியன் டொமேட்டோ, அப்புறமா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ நமக்குன்னு பண்ணும்போது நம்ம அப்படியே ஜிக்ஸாக்காக எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கசாமசான்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு இப்போ வந்து ஒரு ஆம்லேட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஏன்னா செம்ம பசியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டோன்னா பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போ 2 பேரும் கவுந்துருவோம். நானும் சுதிக்கித்துக்காகவும் படுத்து தூங்கிடுவோம். தூங்கி எந்திரிச்சிட்டு தான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ ப்ரெட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி போட்டு நம்மளோட ஸோ ஃப்ரீ டேனா வந்து மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். எதுவுமே செய்கிறதுக்கு இல்லாட்டி என்ன செய்கிறது. ஸோ நேற்று வந்து நிறைய வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து சுதீக்ஷாவுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈவினிங் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கும். சுதீக்ஷா கூட கொஞ்சம் படிக்கிறதுக்கு உட்காரணும், நம்ம சொல்லி தரணும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த இயரோட எக்ஸாம்லாம் முடிஞ்சுது. ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு.
ஸோ அதனால் இதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் போட்டிருக்கலாம். இதில் போடுற மாதிரி மஷ்ரூம் ஸ்பினாச் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து டொமேட்டோவை போட்டு விட்டேன். இல்லாட்டி நார்மலாக ஆம்லேட்டில் வந்து நான் டொமேட்டோ போட மாட்டேன். ஸோ பொரியல் மாதிரி பண்ணணுன்னா டொமேட்டோ போட்டால் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுனால டொமேட்டோ போட்டிருக்கேன். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லை பிரஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கீதிகாக்காக போட்டிருக்கேன். இங்கே வந்து கீதிகாவோட பிளேட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இடையில நான் வந்து எந்த விலாகும் எடுக்கலை. சுதிக்ஷா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பசியாக இருக்காங்க. ஸோ அதனால் நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுருவேன். பட் இன்றைக்கி எதுவும் குக் பண்ணாததுனால வந்து பேன் கேக் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ பேன் கேக் வந்து இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மாவு தான். இது வந்து காஸ்கோவில் கிடைக்கும். ஸோ அதுதான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா வரும். இது வந்து நம்மளே மாவு ரெடி பண்ணியும் பண்ணலாம். பட் இது வந்து எப்போயாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், காலையில் ஃபாஸ்ட்டாக கிளம்பும்போது இல்லை இந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கணும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவேனான்னு தெரியல. பட் இருக்கிற வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். கேக் ரெடி. ஓகே, சுதிக்ஷா மண்டையை பாருங்கள். சுதிக்ஷா ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னம்மா அனியா சரி இறங்கி உட்காந்து சாப்பிடுங்க. The next day. ஏன் பாய் இங்கெல்லாம் விற்கிறாங்க? பரவாயில்ல, $5 பாய் விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பிலோக்கு வந்திருக்கோம். ஸோ ஹாய், சுதிக்ஷாவோட டீச்சருக்கு அப்புறம் யாருமா லஞ்ச் லேடி எல்லாருக்கும் வந்து நான் இது பிக் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் யோசிக்கிறேன் அது வேணுமா வேணாமான்னு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸோ லஞ்ச் லேடி எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டீச்சருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கலான்னு எங்கிட்டுக்கு சுவிச்சா. இன்னும் 2 more days தான் இருக்குது ஸ்கூல் முடிகிறதுக்கு. அதனால வந்து கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பிக் பண்ணியிருக்கோம். நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இருப்பா, வேறு யாருக்கு எடுக்கணும்? பஸ் டிரைவர் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல் முடிய போகிறதுனால டீச்சர்ஸ்க்கு அப்புறம் வந்து லஞ்ச் லேடி அப்புறம் டிரைவர் அவங்களுக்கெலாம் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே ஏதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி வால்மார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டஃப்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ இங்கேயே தான் எடுத்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இங்கேயே எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் ஐட்டம். இங்கே வந்து 5 பிலோ தான். பட் நிறைய ஐட்டம் இருக்கும். நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடையில். ஸோ அதனால் வந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா $5 தான். சிலது வந்து $4 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 பிலோ $5க்கு கீழே வந்து எல்லா ஸ்டஃப்பும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாய் இருந்தது. உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா பாய் இருந்ததா. சரி ஓகே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். ஏன்னா அந்த குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிடும்போது இல்லை ட்ரா பண்ணும்போது அதுக்கெலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். மார்னிங்கே வந்து தமிழ் எக்ஸாம்லாம் முடிஞ்சுது. ஸோ எக்ஸாம் ஒரு வழியாக நல்லபடியாக எழுதி முடித்தாச்சு. இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே கோழி பண்ணை வச்சுருக்காங்க. கோழி பண்ணைனா ஒரு 20, 30, 40 கோழி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கோழி வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த கோழியெல்லாம் பார்த்து எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. யாரா கத்துனது இப்போ? உள்ள இருக்கு 2. மதியம் ரொம்ப பசியா இருந்ததுங்க. ஹலோ ஹலோ அம்மா ஹலோ ஹலோ ஹாய். ஃபீல் பண்ணீங்களா? இப்ப ஃபீட் பண்ணுங்கம்மா. அண்ணா அந்த black one ஃபீட் பண்ண ஹார்டா இருக்கும். அது இது இந்த குட்டியா இருக்குதுமா ஃபீட் பண்ணு. வெயிட் பண்றோம் அது போக. You're not listening to me.
Do you guys know how to catch a chicken? No. My mom knows. Just go and grab it, that's it. No, my mom knows. I'm not gonna do it. அப்படியே வாட்டர் பாட்டில் இருக்கு புதுசா இருக்கும் அப்பயே நீங்க ஒரு எடுத்துறியா கரெக்ட்டா ஓகே அப்படியே சுத்தி எடு எல்லாரும் ஆமா மெதுவா மெதுவா இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சண்டே ஸோ நாளைக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு கெடா விருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஃபார்முக்கு போய் கோட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு வந்து இந்த பாண்டில் வச்சு தான் வந்து வெளியில் வச்சு குக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு தான் விருந்து சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து குதிரை வாங்கி வளர்க்குறவங்களாம் நிப்பாட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்லேயே இந்த மாதிரி இருக்கும் ஸோ மற்ற நார்மல் நம்ம வீட்டு சைடு இருக்கிற வீட்டுகள்லாம் அப்படி இருக்காது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ இங்கே எல்லாம் சேர்ந்து எங்கே போனாலும் ஒரே விளையாட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய இடம் இருக்கிறதுனால இவங்க ஃபுல்லாக ஓடி பிடிச்சி எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க நாங்கள் ஒரு சைடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த டே வந்து சூப்பராக போயிடுச்சு எல்லா பெரியவங்களும் சேர்ந்து எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து விளாண்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கெடா விருந்து வீடியோ தான் வரப்போகுது அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பேருக்கு வந்து பிரியாணி எல்லாமே குக் பண்ணி நல்லா அவுட்டோரில் தான் வச்சு குக் பண்ணோம் இங்கே தான் குக் பண்ணோம் ஸோ குக் பண்ணிவிட்டு அந்த பானில் வச்சு நல்லா வாழைலாம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்